எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வேதாகம சிந்தனையில் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிற டாபிக் வனாந்திரமும் அவாந்திர வெளி. இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நம்ம பைபிளில் அதிகமாக நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? இது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி மீட்டெடுத்துட்டு வந்தார், அவங்களுடைய மோசமான வாழ்க்கைகள், விக்கிரக ஆராதனைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தெல்லாம் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் சீயோன் குமாரத்தையே எப்படி அழைத்து கொண்டு திரும்ப அவங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிச்சு அவங்களுடைய காரியங்களை எல்லாத்தையும் சீராக்கினார் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக இந்த இரண்டு சொற்கள் வனாந்திரம் அவாந்திர வெளி அப்படிங்கிற அந்த சொற்களை நம்ம பார்ப்போம். அதுவும் ஏசாயா புஸ்தகத்திலையும் சரி, சங்கீதம் புஸ்தகத்திலையும் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் ரொம்ப அதிகமாக நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது வேதாகம அடிப்படையில் இன்னைக்கு பார்ப்போம். இதுக்கு நம்ம ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம் அது நம்ம எடுத்து பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்லியிருப்பாரு. ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இப்போ இந்த வனாந்திரம் அவாந்திர வெளி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ரெண்டுமே எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு டஃப் பீரியட், அதாவது மனுஷர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இக்கட்டான, ஒரு நெருக்கமான, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு பலனில்லாத ஒரு சூழ்நிலையை தான் இது ரெண்டுமே குறிக்குது. வனாந்திரம் அப்படின்னா அது என்னன்னா இங்கிலீஷ்ல வில்டர்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இட்ஸ் லைக் அ டென்ஸ் ஃபாரஸ்ட், சரிங்களா? ஒரு அடர்த்தியான காடு. வனாந்திரங்கிறது ஒரு அடர்த்தியான காடு. அது நமக்கு என்ன குறிக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையில நம்மளால அந்த காட்டுக்குள்ள ஒரு வழி தெரியாத ஒரு சூழ்நிலை, சரிங்களா? ஒரு அடர்த்தியா காடு, எங்க எடுத்தாலும் மரங்களும் புற்களும் அப்படி நம்ம ஆள் உயரத்துக்கு அது வளர்ந்துருக்கும் போது உங்களுக்கு முன்னால எப்படி போகிறது, இல்லை எந்த வழியில போனா நம்ம கொஞ்சம் அந்த அந்த கரைக்கு நம்ம போகலாம் அப்படிங்கறது கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதான் அந்த வனாந்திரம். அப்போ இந்த சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி நமக்கு நேரிடும்? நிறைய டைம்ல நம்மளுடைய சிந்தனைகள் ரொம்ப நெருக்கப்பட்டு இருக்கும். கரெக்டா? எங்க திரும்பினாலும் எல்லா இடமுமே வழி அடைச்ச மாதிரியான ஒரு சூழ்நிலை, வழியே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பிரச்சனை நமக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது பல கோணத்தில் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தாலும், எந்த வகையில் நீங்கள் ட்ரை பண்ணாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்காது. எங்கே போனாலும் தோல்வியாக இருக்கும். அடுத்த ஸ்டெப்பு கூட எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு தெரியாமல், ஒரு அடுத்த நாளை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு ஒரு பயம் நிறைந்த, ஒரு திகில் நிறைந்த, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் இந்த வனாந்திரம் அப்படிங்கிறது, சரிங்களா? இந்த வனாந்திரங்கிறது எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையுமே முக்காவாசியான டைம்ல இது அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா சில பிரச்சனைகளுக்கு நம்ம மனுஷனுடைய அறிவை வைத்து அதை எப்படி தாண்டுவது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட டைம்லாம் எல்லாருமே கடந்து வரதான் செஞ்சுருப்போம். அந்த மாதிரி டைம்ல அந்த வனாந்திரத்திலே வழியை, அதான் அந்த வனாந்திரத்தில் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர் ஆண்டவர், சரிங்களா? வழி தெரியாமல் இருக்கிற நமக்கு, பாதை தெரியாமல் இருக்கிறது, ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு யாராவது நமக்கு கண்களில் தயவு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகளையும் கூட நீ மனம் பதறாத, நீ தயங்காத, சோர்ந்து போகாதன்னு சொல்லிட்டு நம்மளை கை கொடுத்து தூக்குகிறவர் நம்ம கர்த்தர், சரிங்களா? அதான் அந்த ஃப்ரேஸு. அடுத்த ஃப்ரேஸ் அவாந்திர வெளி. அவாந்திர வெளிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது ஒரு டிசோலைட்னா ஒரு தனிமையாக்கப்பட்ட, சுற்றி வர யாருமே இல்லாமல் ஒரு தனிமையாக, அதாவது இதில் வழியெல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பாதைகள் எல்லாம் தெரியும். ஆனால் எங்கே பார்த்தாலும் ஒரு பேரன் லேண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பால் நிலம். அந்த நிலத்தில் அதாவது நம்மளால் பிரயோஜனமற்ற ஒரு தன்மையாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? சில நேரங்களில் நம்மளால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லையா, ஒரு பயனற்ற தன்மையா சில நேரம் நமக்குள்ளே ரொம்ப ஒரு அவநம்பிக்கை உண்டாயிரும். நம்ம ரொம்ப வேஸ்டோ அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கூட சில நேரம் நமக்கு கடந்து வரும்.
அதுதான் அந்த வேஸ்ட் லேண்டுங்கிறது. அதாவது ஒரு பாழ் நிலம். அந்த நிலத்தில் வந்து எதுக்குமே பயன்பட முடியாது. அதாவது அதை பயிர் நிலமாக யூஸ் பண்ண முடியாது. இல்லைன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கோ ஒரு ஒரு மனுஷர்கள் புழங்கக்கூடிய ஒரு நிலமாக அதை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதான் அவாந்திர வெளி அப்படிங்கிறது. அதாவது ஒரு காய்ந்து போன ஒரு சின்ன ஒரு சிறிதளவு கூட ஒரு வாழ்வாதாரம் மற்ற வாழ்க்கை நடத்த முடியாத, இல்லைன்னா அப்படி ஒரு சூழ்நிலைகள். சரிங்களா? ரொம்ப ஒரு ட்ரையான ஒரு ஃபீலிங். சரிங்களா? ஒரு பிளாண்டாக எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழ்கிறோமே அப்படிங்கிற மாதிரி சில சூழ்நிலைகள். இப்படி அதாவது ஒரு மனுஷர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சில சூழ்நிலைகளை தான் அழகாக அந்த வேதாகமத்தில் வந்து அப்படி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது கூட நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க அப்படிங்கிற வந்து வேதாகமம் வந்து ரொம்ப அருமையாக வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். பார்த்துக்கோங்க, நமக்கு இந்த மாதிரியான வார்த்தைகளுடைய உள் அர்த்தங்கள் புரியாமல் சில வசனங்களை நம்ம படிச்சுட்டு போகிறனால நம்மளுடைய லைஃபோட நம்மளால் அதை அபியாசப்படுத்த முடியாமல் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும்போது அந்த வசனத்தை சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அதை நீங்கள் பார்க்குறீங்க, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அப்போ உங்கள் லைஃப் வந்து இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது, இல்லை உங்கள் சூழ்நிலைகள் கரண்ட்டாக இப்போ எப்படி இருக்குன்னா, நான் ஒரு வனாந்திரத்தில் இருக்கிற மாதிரி, இல்லை நான் ஒரு பாழான ஒரு நிலத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எப்படி வசனம் ஆரம்பிக்குது பாருங்கள், இதோ இங்கே பாரு, நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். அப்போ என்ன அர்த்தம், நம்ம ஒரு இடத்துல நமக்கு நம்மளுடைய சூழ்நிலைகள் நம்மளுடைய மாம்ச கண்களில் அது வந்து முடியாததாக நம்ம வந்து உட்காந்து அதை பார்த்துட்டு முழிச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம். ஆனால் கர்த்தர் நமக்காக வந்து பேக்ரவுண்டில் ஹீ இஸ் ஒர்க்கிங். சரிங்களா? அவர் வந்து சும்மா இருக்கிற தேவனே அல்ல. அவருடைய பிள்ளைகள் கஷ்டப்படுறதும் நல்ல குழம்பி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சும்மா நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் அல்ல. நமக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணிக்கொண்டே தான் இருப்பார். நமக்காக வழிகளை உருவாக்கிக்கிட்டே தான் இருப்பார். அதான் நீங்கள் அந்த வசனத்தில் ரொம்ப தெளிவாக பார்த்துருப்பீங்க. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். அது உங்களுடைய கண்களுக்கு வர பார்க்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில தோன்றக்கூடிய நாட்கள் வந்து மிக அருகில இருக்கிறது, இது இப்பொழுதே தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இதை நீங்கள் அறியீர்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். அப்போ உங்க நம்பிக்கை எங்க போச்சு, ஏன் அவிசுவாசப்படுறீங்க அப்படிங்கிறது தான் அந்த வசனத்துல சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும், பார்த்தீங்களா? வனாந்திரத்திலே வழி. அப்போ வழி தெரியாமல் ஒரு அடர்த்தியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை, நெருக்கப்பட்ட சூழ்நிலை, எப்படி இந்த காரியத்துக்கு நம்ம சொல்யூஷன் கிடைக்க போகுதுன்னு தெரியாமல் குழம்பி கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு வழியை ஆண்டவர் இதோ இப்பொழுதே ஆயத்தப்படுத்துகிறார். அவாந்திர வெளி. நீங்கள் ஒரு பாழ நிலவமான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களா? இது என்னை கொண்டு எந்த பிரயோஜனமே இல்லையே, இந்த காரியத்தை குறித்து இவ்வளோ நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த பிஸ்னஸில், இதில் பிரயோஜனம் இல்லையே, இவ்வளோ என் பிள்ளைகளை படிக்க வச்சேனே, என் பிள்ளைகள் இப்படி பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற எந்த சூழ்நிலையாக பிரயோஜனமற்ற ஒரு சூழ்நிலையிலும் கூட என் தேவனால் என் கர்த்தரால் அற்புதங்களை செய்ய முடியும். அதான் நீங்கள் அதில் பார்ப்பீங்க, வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். சரிங்களா? அப்படி ஒரு ட்ரையான ஒரு இடத்துல ஒரு ஆறுங்கிறது வந்து குட் வாட்டர் பாடி இல்லையா? நல்ல ஒரு தண்ணீர் செழிப்பான ஒரு இடம் தான் ஒரு ஆறு. அந்த ஆறுகளை உண்டாக்குவேன் அப்படின்ட்டு இருக்கும். அதே இது கொஞ்சம் நீங்கள் முந்தின அதிகாரம் ஏசாயா 41 பார்த்தீங்கன்னா 19வது வசனத்தில், வனாந்திரத்திலே கேதுரு மரங்கள், சித்தீம் மரங்கள், மிருது செடிகள், ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருப்பார். இப்போ இந்த விருட்சங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹை ரேஞ்ச், நல்ல ஒரு வாசனை மிக்கக்கூடிய, ஒரு ஓங்கி வளரக்கூடிய, ஒரு எக்கனாமிக்கு நல்லா உயர்த்தக்கூடிய, நல்ல ஒரு என்ன சொல்கிற ஒரு ரிச் ட்ரீஸ், ரிச் விருட்சங்கள் தான் இது எல்லாமே. சரிங்களா? கேதுரு மரம், சீத்தி மரம், மிருது செடி, இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிற ஒலிவ மரங்கள், இது எல்லாமே ஒரு ஹைஃபையான ரேஞ்ச் உள்ள ஒரு மரங்கள், விருட்சங்கள் தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை கூட தலைகீழாக மாற்றுவதற்கு கர்த்தரால் கூடும், அவரால் கூடும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பைபிளில் இந்த வசனங்களில் தெளிவாக இருக்குது. அப்போ இந்த வசனங்களை நம்ம பிடிச்சிட்டு ஆண்டவரை நம்ம டெய்லி, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் எனக்கு இறங்குங்க, என்னுடைய வனாந்திரத்தை எனக்கு வழிகளை உண்டாக்குங்க, என்னுடைய அவாந்திர வெளியில் எனக்கு ஆறுகளை உண்டாக்குங்கன்னு சொல்லிட்டு விடாப்படியாக ஆண்டவரோட நம்ம போராடி நம்ம ஜெபிக்கும் பொழுது கட்டாயம் புதிய காரியத்தை செய்கிறேன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? அது இப்பொழுதே தோன்றும். இதை நீங்கள் அறியீர்களான்னு நம்மக்கிட்ட ஏசப்பா வந்து கொஸ்டின் கேட்குறார். ஆண்டவரே, அதை நான் அறிகிறேன், என்னுடைய தேவைகளை நீ சந்திக்க வல்லமை உள்ளவன்னு சொல்லிட்டு நம்ம அறிக்கப்படும் பொழுது அதனுடைய மகிமை ரொம்ப அருமையாக இருக்கும். சரிங்களா? இந்த மேலும் ஒரு நல்ல கருத்தோடு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.